உங்க புள்ள என்ன பண்ணா உங்க புள்ள கிடையாது? சொல்லுங்க. எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணா உங்க புள்ள கிடையாதாமா? இல்ல முறைச்சிட்டானா நீ பிள்ளையே கிடையாது, சும்மா வாயில தான் நீங்க சொல்லுவீங்க புள்ள. அப்புறம் அவனுக்கு தான் கிச்சன்ல போயிட்டு சாம்பார் செஞ்சுட்டு கறி குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. யாரு? நீ என் பிள்ளையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கிட்டிட்டு இருக்காங்க அவனுக்கு தான். அப்புறம் என்ன, பாப்பா சாப்பிடுப்பா டைம் ஆயிடுச்சு பார் அப்படின்றது. அவன் என்ன பண்ணாலும் உள்ளதான். அப்போ நீங்க அவ்வளவு ரொம்ப ஜோரா இருக்கிறவங்க, ஆண்டவர் கொடூரமானவரா? நீங்க தப்பு பண்ணோன்னு பீசாசே அப்படி ஏற்றி விட்டுருவாரா? நீங்க அணைச்சிக்குங்க, ஓ செல்ல குட்டி ஏதோ தெரியாம பண்ணிச்சு சார் என் புள்ள. என்ன பண்ணாலும் உங்க புள்ள தான் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி உழுந்தாலும் குபுரா உழுந்தாலும் கபிர்கா உழுந்தாலும் நீங்க தேவ புள்ளதான், பிள்ளைதான். இப்ப நம்ம என்ன ட்ரெயின் பண்ணிக்கணும்னா, நிக்க ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்மள சும்மா உழுந்து எந்திரிச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல. 2 வயசு 3 வயசுல உழலாம், நடக்கிறப்ப உழுந்துட்டேங்க அப்படின்னு. 25 வயசு 35 வயசுல நடந்துட்டு இருக்கிறப்ப உழுந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த பூமியில போராட்டம் வரட்டும், துர்ச்செய்தி வரட்டும், போராட்டம் பிரச்சனை எல்லாம் வரட்டும். சும்மா தானியேல் சிங்கக்கபிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வருவோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வருவோம். எந்த ஒரு தீவியும் எனக்கு ஆயிருக்காது. ஏன்னா அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தேவ கரம் என் மேல் இருக்கிறது. அப்படியே கேர்ஃபுல்லா இருக்கும் ஆண்டவருடைய கரம் அப்படியே நம்மளை பாதுகாக்கும். ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு தயவை காட்டிக் கொண்டே இருப்பார். உங்க மேல் தயவாக இருப்பார், உங்களுக்கு இறங்குவார், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார்.